ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயத்தை நீ இன்னுமே புரிந்து கொள்ளவில்லை. என்னம்மா, ஒன்றுமே தெரியாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு இருந்தால் என்ன செய்ய முடியும்? நான் சொல்லும் விஷயத்தையும் நீ சற்று கவனித்தால் தானே உனக்கு பின் நடக்கும் சதியையும் தெரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே சின்ன பிள்ளையாகவே இருந்து கொண்டே இருந்தாயானால் என்ன செய்வது? நீ எப்பொழுதுமே சின்ன பிள்ளையாகவே இருக்கிறாய். ஆனால் உனக்கு பின் இருப்பவர்கள் எல்லாம் பெரியவர்களாகத்தானே நடந்து கொள்கிறார்கள். பெரியவர்களாக நடந்து கொண்டால் பரவாயில்லை, மிருகமாக நடந்து கொள்கிறார்கள், ஒரு அரக்கன் போல நடந்து கொள்கிறார்கள், ஒரு குடும்பம் வாழக்கூடாது என்று திட்டம் போடுகிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் நீ சின்ன பிள்ளையாக நடந்து கொண்டால், சின்ன பிள்ளை போல நீ யோசித்தால் உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் எல்லாம் சேர்ந்து அழித்து விட மாட்டார்களா? புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு நட. பயங்கரமான சதிவேலை நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில். உனக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னும் ஒன்றும் புரியவில்லை. உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் அப்பாவித்தனமாக இருக்கிறார்கள். நீயும் அதே மாதிரி இருக்கிறாய். ஒருவர் கூட சுதாரிப்பாக இருப்பது கிடையாது. ஆனால் நான் சொன்னால் மட்டும் அதெல்லாம் இல்லை சாயி, நாங்கள் சுதாரிப்பாகத்தான் இருக்கிறோம் என்று கோபம் மட்டும் அதிகமாக வந்துவிடுகிறது. கோபம் வருவதற்கு உனக்கொன்றும் குறையில்லை. அதிகமான கோபம். என்னிடம் மட்டுமா கோபத்தை காட்டுகிறாய்? உன் குடும்பத்தில் இருப்பவரிடம்தான் கோபத்தை காட்டுகிறாய். உன்னுடைய கோபம்தான் அதிகமாக இருக்கிறது. சுதாரிக்கும் தன்மை எங்குதான் போனது என்று எனக்கும் தெரியவில்லை. ஆரம்ப காலத்தில் எல்லாம் சுதாரித்தாய். ஆனால் இப்பொழுது துரோகம் நடக்கும் பொழுது மட்டும் சுதாரிப்பது என்பதே கிடையாமல் சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறாய். இனிமேலாவது சுதாரித்து நடந்து கொள். நிறைய நல்லபடியாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே செய்கிறாய். ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய கடமைகளை செய்கிறாய். ஒரு குடும்பத்திற்குள் போய்விட்டால் 1000 கடமைகள் இருக்கும். அண்ணனுக்கு முறையாக செய்ய வேண்டும், தம்பிக்கு முறையாக செய்ய வேண்டும், இல்லை என்றால் இவர்களுக்கு கோபம் வந்துவிடும், அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லாருக்குமே நன்றாக செய்கிறாய். ஆனால் மற்றவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள்? முறை என்பதை விடு, துரோகம் செய்கிறார்களா இல்லையா? நீ சுற்றி ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னை எந்த அளவுக்கு மரியாதையாக மதிக்கிறார்கள்? ஒரு நேரம் அல்ல, ஒரு நேரம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் குணத்தை காட்டுகிறார்கள் அல்லவா? தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் பிரச்சனை வர வேண்டும் என்று ஒரு திட்டம் போடுகிறார்கள். என்ன தெரியுமா? முழுமையாக சொல்கிறேன் கேள். நீ ஒரு நபரிடம் அன்பாக ஒரு நட்பாக பழகுகிறாய் என்று வைத்துக்கொள். அது உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு தெரிய வந்தது என்றால் இவள் எப்படி அவரிடம் பழகலாம்? நம்மை பற்றி ஏதாவது செய்தியை சொல்லிவிடுவாளோ? இவரை பற்றி பேசினோமே என்று அதை சொல்லிவிடுவாளோ? இவருடைய தொடர்பை இவரிடமிருந்து துண்டிக்க வேண்டும். அதற்கு தேவையில்லாத சில விஷயத்தை சொன்னால் இவர்கள் இருவருக்கும் நடுவே பிரச்சனை வரும். அப்படி இருந்தால் அவர்கள் பேச மாட்டார்கள். என்ன சொன்னோமோ அதை சொல்ல மாட்டார்கள். இப்படி என்று நினைக்கிறார்கள். உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? ஒரு செய்தியை யாராவது ஒருவர் சொல்கிறார் வேறொரு நபரை பற்றி என்றால் அது வெளியே போகாது. அது எப்பொழுதுமே மனதுக்குள் வைத்துக் கொள்வார். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட சொல்லி இது மாதிரியா நடந்துச்சு, அது மாதிரி நடந்துச்சு என்று சொல்ல மாட்டார். உன்னிடம் இருக்கும் ஒரு நல்ல குணம் அது. ஒரு செய்தி உன் காதுக்கு வந்தது என்றால் அந்த நபரிடமோ இல்லை வேறொரு நபரிடமோ போய் சொல்லி தேவையில்லாத சண்டையை உண்டாக்க மாட்டார். ஆனால் உன் கூட இருப்பவர்கள் அப்படியா? நீ யாரிடமாவது பேசினால் உடனடியாக நாம் இவரிடம் பேசணுமே, இவள் போய் அந்த நபரிடம் சொல்லி பிரச்சனையை உண்டாக்கி விடுவாளோ என்ற ஒரு எண்ணம். இந்த தீய எண்ணமெல்லாம் உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்குத்தான் எப்படித்தான் வருமோ? நீ நினைக்கலாம் கூட பிறந்தவர்கள் உனக்கு எல்லாம் நல்லது செய்கிறார்கள் என்று. அவர்களுக்குள்ளும் ஒரு எண்ணம் இருக்கிறது. இவள் எப்படி வாழ்கிறாள்? அப்படி ஒன்று. இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒன்று தெரிந்து கொள். இருவரும் ஒரே வீட்டில் வளர்ந்தீர்கள், ஒரே மாதிரி வளர்ந்தீர்கள். உன்னுடைய தாயும் தகப்பனும் இருவரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது வளர வளர நீ நன்றாக இருக்கக்கூடாது என்றும், அது மட்டுமல்லாமல் நீ யாரிடமாவது பேசினால்
இவள் பேசியதை போய் சொல்லி விட்டு கலகத்தை உண்டாக்கி விடுவாளோ என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய குணம் உனக்கும் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின்படி ஒரே ஒரு விஷயம், யாரிடமும் எதையும் நீ சொல்ல மாட்ட. எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் நீ எதுவும் சொல்ல மாட்ட. எதுவாக இருந்தால் மனதுக்குள் வைத்துக்கொண்டு நீ எப்பொழுதுமே சமத்து பிள்ளையாக இருப்பாய். எனக்கு அதுதான் உன்னிடம் அதிகமாக பிடித்ததே. என்னுடைய பிள்ளை எப்பொழுதுமே அழகான பிள்ளை, அறிவான பிள்ளை, மற்றவர்களுக்கு உதவும் தன்மை கொண்ட பிள்ளை. அப்படி இருக்கும் பிள்ளையை நான் பல நாளாக சோதித்து விட்டேன். ஆனால் ஒன்று தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்லது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு முன்பு நான் என்ன செய்ய வேண்டும்? நீயே சொல். அதற்கு முன்பு நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னோடு இருப்பவர்கள் கெட்ட எண்ணம் பிடித்து உனக்கும் இன்னொருவருக்கும் சண்டை வர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை கெட்டுப்போக வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று ஏதேதோ தவறாக யோசித்து கொண்டு எல்லா விஷயத்திலேயுமே எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் பார். அவர்களை பிரிக்கப் போகிறேன். மனதில் மட்டும் வைத்துக்கொள், வெளியில் காட்டிக்கொள்ளாதே. நான் இப்பொழுது சொல்லும் விஷயங்கள் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொள், வெளியில் காட்டிக்கொள்ளாதே. நம் போடும் திட்டம் நமக்குள்ளே இருக்கட்டுமே தங்கமே. நம் இருவரும் போடும் திட்டங்கள் நமக்குள் இருக்கட்டும். நாம் ரகசியமாக அவர்கள் எல்லோரும் எப்படி காரியத்தை கச்சிதமாக முடிக்க திட்டம் போடுகிறார்கள், அதுபோல நம் இருவருக்கும் இடையே இருக்கும் விஷயங்கள் வெளியில் பகர வேண்டாம். நான் இப்பொழுது சொல்கிறேன், நீ நம்புகிறாயோ இல்லையோ, உன் கூட பிறந்தவர்கள் தான் உனக்கு இந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறார்கள். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது. படாத பாடுகள் பட்டுவிட்ட உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதோ அது அனைத்துமே நடந்துவிட்டது. சோகமான வாழ்க்கையை தான் இதுவரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றாக செய்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உன்னுடைய குணத்திற்கும் உன்னுடைய அழகான பழக்க வழக்கத்திற்கும் நீ நன்றாக இருப்பாய். யாரெல்லாம் உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை காயப்படுத்தி ஒவ்வொரு தினமும் உன்னை நரக வேதனைகள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் இப்பொழுது நல்ல மாதிரியாக இருப்பது போல இருக்கும். ஆனால் கூடிய விரைவில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து எப்படியெல்லாம் மாற்றி எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் ஆகுகிறேன் என்றப்பார். எல்லோரும் நினைக்கிறீர்கள், சாயி எதுவுமே செய்ய மாட்டார், கோபமே வராது சாயிக்கு, கோபமுள்ள தெய்வம்தான் எப்பொழுதுமே அழிக்க செய்யும் என்று. ஆனால் இந்த சாயிக்கு கோபம் வந்தால் யாரும் தாங்க முடியாது என்பதை உங்களுக்கு தெரியவில்லை. நான் சாந்தத்திற்கு சாந்தம், கோபப்படுவதற்கு கோபப்படுவேன். எனக்கு கோபம் வரும், ஆனால் அது முக்கியமான இடத்திற்கு மட்டும்தான் வரும். நான் தவறு செய்பவனை பார்த்து சிரிக்க மாட்டேன், தவறு செய்பவனை தண்டிப்பேன். அதே போலவே அமைதியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை பார்த்து கோபப்பட மாட்டேன், அவர்கள் அன்பாக இருப்பேன். இதுதான் இந்த சாயுடைய குணம். இந்த சாய்க்கு தெரியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும். கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய ஒரு லட்சியத்தை அடைய வைப்பேன். நீ துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை வாழ வைத்தது இந்த சாய்தான். இந்த சாய்க்கு தெரியாதது இவ்வுலகத்தில் ஏதாவது உண்டா? ஏனென்றால் மூளை முடுக்கில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும். காரணம், இந்த உலகத்தை உருவாக்கியவன் நான். எனக்கு தெரியாமல் இருக்குமா? காலம் முழுவதும் உன்னை சோதித்து உன்னை கண்கலங்க வைத்துவிட்டு அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து விடுவேன் என்று ஒரு காலமும் நினைக்காதீர்கள். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் வந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் இருக்கிறேன். உனக்கும் இன்னொருவருக்கும் இடையே சண்டை மூட்டி விடலாம் என்று உன்னுடைய கூட பிறந்தவளை நினைத்தாலும் அதற்கு நீ வழிவிடக்கூடாது. உனக்கு ஏன் நான் சொல்கிறேன் என்றால், யார் எது சொன்னாலும் உன் கூட உனக்கு உண்மையாக இருப்பவர்களிடம் சண்டை போடாது. யார் எது வேண்டுமானாலும் உன்னை சந்தேகப்படும் அளவுக்கு நினைக்கட்டும். ஆனால் உனக்கும் இன்னொருவருக்கும் சண்டை போடலாம் என்று ஒருவன் திட்டம் போடுகிறான் என்று நான் சொல்லிவிட்டேன். தயவு செய்து யாருடைய பேச்சையும் கேட்டு யாரிடமும் சண்டையை போட்டு உன்னுடைய பெயரை நீ கெட்ட பெயராக ஆக்கி கொள்ளாதே என்றுதான். நீயும் உன்னுடைய குடும்பமும் நல்ல பெயரோடு இருக்கிறீர்கள். அதே போல கடைசி வரைக்கும் நல்ல பெயரோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக என் பேச்சை கேட்க வேண்டும்.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு தவறு செய்யவில்லை. இனிமேலும் செய்து விடாதே. யாருடைய மூலமாகவும் உனக்கு தவறுகள் நடக்கக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் தெளிவாக நடந்து கொள். அவசரப்பட்டு காரியம் எதுவாக இருந்தாலும் நீ அதில் கோபப்படுவதோ அவசரப்படுவதோ இதெல்லாம் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சுதப்பி உன்னுடைய வாழ்க்கையை தேவையே இல்லாமல் குழப்பிக் கொள்ளாது. காலம் முன்பக்கம் இருக்கிறது. காலம் மட்டுமல்ல, இந்த சாயும் இருக்கிறேன். சோதனை வருகிறது என்று மனவருத்தப்படாமல் சாய் இருக்கிறேன் என்று சந்தோஷப்படு. எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.